வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக தீபிகா சதீஷ். தலைப்புச் செய்திகள். பங்களாதேஷ் பொது தேர்தலில் பிரதமர் ஷேக் ஹசீனா தலைமையிலான அவாமி லீக் கட்சி மாபெரும் வெற்றி. மொத்தமுள்ள 300 இடங்களில் 266 இடங்களை ஆளும் கட்சி கூட்டணி கைப்பற்றியது. முத்தலாக் தடை திருத்த மசோதா இன்று மாநிலங்களவையில் தாக்கல். மசோதாவை நிறைவேற்ற அரசு தீவிர முயற்சி. மாநிலங்களவையில் முத்தலாக் மசோதாவை எதிர்க்கப் போவதாக அஇஅதிமுக அறிவிப்பு. இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, சிறாருக்கு கல்வி, வயதானவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை, விவசாயிகளுக்கு பாசன வசதிகள் ஆகியவற்றை உறுதிப்படுத்த மத்திய அரசு பாடுபட்டு வருகிறது. பிரதமர் நரேந்திர மோடி. விமான எரிபொருள், இயற்கை எரிவாயுவை ஜிஎஸ்டி வரிக்குள் கொண்டுவர அரசு பரிசீலனை. பாதுகாப்பு மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து அமெரிக்காவுடன் விரைவில் பேச்சுக்கள் நடத்தப்படும். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அறிவிப்பு. ஒலிம்பிக் பதக்க திட்டத்தின் கீழ் 100 கோடி ரூபாயை தடகள விளையாட்டு மேம்பாட்டிற்கு செலவிட மத்திய அரசு முடிவு. விரிவான செய்திகள். பங்களாதேஷில் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் பிரதமர் ஷேக் ஹசீனா தலைமையிலான அவாமி லீக் கட்சி தலைமையிலான கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்றுள்ளது. நேற்று நடைபெற்ற தேர்தலில் இந்த கூட்டணி மொத்தம் உள்ள 300 இடங்களில் 260க்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றியுள்ளது. ஆளும் அவாமி லீக் தலைமையிலான கூட்டணிக்கு 266 இடங்களுக்கும் முக்கிய எதிர்க்கட்சியான பங்களாதேஷ் தேசிய கட்சி தலைமையிலான தேசிய ஒற்றுமை கூட்டணிக்கு 7 இடங்களை கிடைத்துள்ளது. முன்னாள் சர்வாதிகாரி எர்ஷாத்தின் ஜாட்டியா கட்சிக்கு 21 இடங்கள் கிடைத்துள்ளன. சுயேட்சைகள் 2 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. வேட்பாளர் உயிரிழந்ததால் ஒரு தொகுதியில் மட்டும் தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பிரதமர் ஷேக் ஹசீனா தென்மேற்கு கோபால் கஞ்ச் பகுதியிலிருந்து வெற்றி பெற்றுள்ளார். அவர் 2,29,539 வாக்குகளை பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட பங்களாதேஷ் தேசிய கட்சியின் வேட்பாளருக்கு வெறும் 123 வாக்குகள்தான் கிடைத்தன. அதே நேரத்தில் இந்த தேர்தல் முடிவுகளை நிராகரிப்பதாக எதிர்க்கட்சிகள் அறிவித்துள்ளன. இடைக்கால அரசு தலைமையில் புதிதாக தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று அக்கட்சிகள் கோரிக்கை விடுத்துள்ளன. முத்தலாக் தடை திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியதை அடுத்து அந்த மசோதாவை மாநிலங்களவையில் மத்திய அரசு இன்று தாக்கல் செய்கிறது. இஸ்லாமியர்கள் 3 முறை தலாக் கூறி மனைவியை விவாகரத்து செய்யும் நடைமுறைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்ததை அடுத்து முஸ்லிம் பெண்கள் திருமண உரிமை பாதுகாப்பு சட்ட மசோதாவை மத்திய அரசு கொண்டு வந்தது. எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புகளுக்கிடையே கடந்த வியாழக்கிழமை மக்களவையில் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் மாநிலங்களவையில் இன்று முத்தலாக் தடை மசோதாவை மத்திய அரசு தாக்கல் செய்கிறது. மசோதாவை மத்திய சட்டத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் தாக்கல் செய்ய உள்ளார். எனினும் மசோதாவை நிறைவேற்ற விடாமல் தடுக்க காங்கிரஸ் உட்பட எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. உறுப்பினர்கள் அனைவரும் இன்று மாநிலங்களவைக்கு தவறாமல் வர வேண்டும் என்று வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சி கொறடா உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதேபோல் ஆளும் பிஜேபியும் தங்கள் உறுப்பினர்கள் இன்று மாநிலங்களவை நடவடிக்கைகளில் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. முத்தலாக் மசோதாவை தற்போதைய வடிவில் மாநிலங்களவையில் நிறைவேற்ற காங்கிரஸ் அனுமதிக்காது என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் கூறியுள்ளார். மக்களவையை போன்று மாநிலங்களவையிலும் முத்தலாக் தடை மசோதாவை அஇஅதிமுக எதிர்க்கும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் மக்களவை துணைத் தலைவருமான மு. தம்பிதுரை கூறியுள்ளார். இதனிடையே இந்த முத்தலாக் தடை மசோதாவுக்கு எதிராக நாடு முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட போவதாக முஸ்லிம் தனிநபர் சட்ட வாரியம் தெரிவித்துள்ளது.
மக்களவையை போன்று மாநிலங்களவையிலும் முத்தலாக் தடை மசோதாவை நிறைவேற்ற அரசு தீவிரமான முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது. இதற்காக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் விஜய் கோயல் நேற்று பல்வேறு கட்சிகளின் தலைவர்களை சந்தித்து இம்மசோதாவிற்கு ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக் கொண்டார். இந்த மசோதா வரலாற்று சிறப்புமிக்க மசோதா என்றும் முஸ்லிம் பெண்களுக்கு சம உரிமையை உறுதிப்படுத்தும் மசோதா என்றும் அவர் கூறினார். நமது முஸ்லிம் சகோதரிகளுக்கு நீதியை உறுதிப்படுத்துவது நமது கடமை என்றும் மனித தன்மையற்ற முத்தலாக் நடைமுறையை ஒழிப்பது அவசியம் என்றும் அவர் கூறினார். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, சிறாருக்கு கல்வி, வயதானவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை, விவசாயிகளுக்கு பாசன வசதிகள் ஆகியவற்றை உறுதிப்படுத்த மத்திய அரசு பாடுபட்டு வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் பயணம் மேற்கொண்டுள்ள அவர் போர்ட் பிளேரில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் 1943ஆம் ஆண்டு இதே நாளில் தேசிய கொடியை ஏற்றி வைத்த இடத்தை பார்வையிட்டார். அந்த இடத்தில் 150 அடி உயர கம்பத்தில் பிரதமர் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அந்தமான் நிக்கோபாரில் உள்ள 3 தீவுகளின் பெயரை மாற்றி புதிய பெயர்களை பிரதமர் சூட்டினார். இதன்படி ராஸ் தீவின் பெயர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தீவு என்றும், நீல் தீவின் பெயர் ஷாஹித் தீவு என்றும், ஹேவ்லாக் தீவின் பெயர் ஸ்வராஜ் தீவு என்றும் வழங்கப்படும். அந்த நிகழ்ச்சியில் அஞ்சல் தலை மற்றும் நாணயத்தை பிரதமர் வெளியிட்டார். அதனைத் தொடர்ந்து 7 மெகாவாட் திறன் கொண்ட சூரிய சக்தி மின் உற்பத்தி நிலையத்தை அவர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் போர்ட் பிளேரில் சுபாஷ் சந்திரபோஸின் பெயரில் நிகர்நிலை பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் என்று பிரதமர் தெரிவித்தார். சென்னையிலிருந்து கடலுக்கு அடியில் கண்ணாடி இழை கேபிள் பதிக்கும் பணி நிறைவு பெற்றால் அந்தமான் தீவுகளுக்கு சிறப்பான இணையதள தொடர்பு கிடைக்கும் என்று அவர் கூறினார். போர்ட் பிளேர் கப்பல் நிறுத்தம் தளம் விரிவாக்கப்படும் என்றும் இதன் மூலம் பெரிய கப்பல்களை பராமரிக்கும் வசதி கிட்டும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். அந்தமான் தீவுகள் தன்னிறைவு அடையும் வகையில் தேவையான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று கூறிய பிரதமர் தீவுகளில் உள்ள கிராமப்புற சாலைகளின் நிலை குறித்து 2 வாரத்திற்குள் அறிக்கை அனுப்புமாறும் தாம் கேட்டுக்கொண்டிருப்பதாக தெரிவித்தார். अब से रॉस द्वीप को नेताजी सुभाष चंद्र बोस द्वीप से जाना जाएगा। नील द्वीप को शहीद द्वीप से जाना जाएगा और हैवलॉक द्वीप को स्वराज द्वीप के नाम से जाना जाएगा। முன்னதாக கார் நிக்கோபாரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசுகையில் அந்தமான் நிக்கோபார் தீவு மக்களின் வாழ்க்கை தரம் உயர அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு எடுத்து வருவதாக கூறினார். சுனாமி நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து பிரதமர் அஞ்சலி செலுத்தினார். பின்னர் மக்களிடையே பேசிய அவர் மீனவர்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருகிறது என்று குறிப்பிட்டார். மேலும் அந்தமானில் 300 கிலோவாட் சூரிய மின் உற்பத்தி மையம் தொடங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். जितनी भी बातें सुनी और पढ़ी हैं वो एक एक घटना दृश्य बनकर जीवंत हो जाती है। वो कोठरियां जहां वीर सावरकर, बाबा भान सिंह, महावीर सिंह, इंदुभूषण रॉय जैसे सैकड़ों हजारों महान क्रांतिवीरों को यातनाएं दी गई, जहां पर उन्होंने इतने वर्ष बिताए,
वो व्यक्तिगत रूप से हम सबके लिए किसी मंदिर से कम नहीं है। ஆரங்கில் தொழிற்பயிற்சி நிலையத்தை திறந்து வைத்த பிரதமர் பழங்குடியின மக்களிடையே உரையாடினார். அங்கிருந்து போர்ட் பிளேர் சென்ற நரேந்திர மோடி அங்குள்ள செல்லுலார் சிறையை சுற்றி பார்த்தார். இந்திய சுதந்திர இயக்கத்தின் போது இங்கு சிறைப்படுத்தப்பட்ட சுமார் 650 அரசியல் கைதிகளுக்கும் இங்கு உயிர் நீத்த சுதந்திர போராட்ட வீரர்களுக்கும் அவர் மரியாதை செலுத்தினார். இங்கு சுதந்திர போராட்ட வீரர் வீர் சாவர்கர் சிறைப்படுத்தப்பட்ட செல்லுலார் சிறை அறையை பிரதமர் சென்று பார்த்தார். முக்கிய பிரமுகர்களுக்கான ஹெலிகாப்டர் கொள்முதல் ஊழல் வழக்கை காங்கிரஸ் கட்சி அரசியலாக்குவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி செய்தி தொடர்பாளர் சுதான்ஷு திரிவேதி, கடந்த மாதம் சவுதி அரேபியாவிலிருந்து இடைத்தரகர் மிஷேல் நாடு கடத்தப்பட்ட பின்னர் இந்த வழக்கை சீர்குலைக்கும் நோக்கில் காங்கிரஸ் கட்சி செயல்படுவதாக கூறினார். இந்த வழக்கில் கிறிஸ்டியன் மிஷேல் தற்போது தெரிவித்துள்ள தகவல்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவை என்றும் அவர் தெரிவித்தார். இந்த வழக்கில் சட்டம் தன் கடமையை செய்ய காங்கிரஸ் கட்சி அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர், அப்போதுதான் உண்மை வெளிவரும் என்றார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் தீவிரவாத செயல்களை கட்டுப்படுத்துவதில் பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டுள்ளதாக பிரதமர் அலுவலக இணை அமைச்சர் ஜிதேந்திர சிங் கூறியிருக்கிறார். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் கத்துவாவில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தீவிரவாதம் குறித்து காங்கிரஸ், தேசிய மாநாட்டு கட்சி, மக்கள் ஜனநாயக கட்சி ஆகியவை தங்கள் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை குடியரசுத் தலைவர் ஆட்சியின் கீழ் கொண்டு வந்த பின்னர் தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் இதனால் வன்முறை சம்பவங்கள் குறைந்திருப்பதாகவும் கூறினார். மேகாலயாவில் சிக்கி 18 நாட்களுக்கு மேலாகியும் மீட்கப்படாத 15 தொழிலாளர்களின் கதி என்ன என்று அறியாத நிலையில் கடற்படையின் நீர்மூழ்கி வீரர்களும் தேசிய பேரிடர் மீட்பு பணியாளர்களும் சுரங்கத்திற்குள் இறக்கப்பட்டுள்ளனர். மேகாலய மாநிலம் கிழக்கு ஜைட்டியா மாவட்டத்தில் சட்டவிரோதமாக நிலக்கரி சுரங்கம் இயங்கி வந்தது. 370 அடி ஆழத்திற்கு சுரங்கம் தோண்டப்பட்ட நிலையில் கடந்த 13ஆம் தேதி சுரங்கத்திற்குள் தொழிலாளர்கள் பணியில் இருந்தபோது அருகில் இருந்த லிட்டின் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வெள்ள நீர் சுரங்கத்திற்குள் புகுந்தது. சுரங்கத்தில் சிக்கிக்கொண்ட 15 தொழிலாளர்கள் எலிபொந்து பகுதியில் இருப்பதாக தெரிய வந்ததால் அவர்களை மீட்க 18 நபர் கொண்ட சிறப்பு குழு விரைந்துள்ளது. தாய்லாந்து சிறுவர்களை குகையிலிருந்து மீட்ட நிபுணர்களும் வரவழைக்கப்பட்டுள்ளனர். நீர்மூழ்கி சாதனங்களுடன் இக்குழுவை சேர்ந்த சிலர் நேற்று சுரங்கத்தில் இறங்கியுள்ளனர். சுரங்கத்தில் 125 அடி வரை தண்ணீர் இருக்கலாம் என மீட்பு வீரர்கள் தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே 30 அடி ஆழம் வரை சென்று பார்த்துவிட்டு 2 முறை நீர்மூழ்கி வீரர்கள் திரும்பி வந்துவிட்டனர். தற்போது 147 அடி ஆழம் வரை சென்று பார்க்கக்கூடிய அதிநவீன நீர்மூழ்கி சாதனங்கள் வரவழைக்கப்பட்டுள்ளன. கூரிய பாறைகளால் நீர்மூழ்கி சாதனங்கள் சேதம் அடையாமல் இருக்க கவனமாக செயல்பட வேண்டும் என்று உயிரை பணயம் வைத்து சுரங்கத்திற்குள் இறங்கிய நீர்மூழ்கி வீரர்கள் தெரிவித்துள்ளனர். சிக்கிய தொழிலாளர்களின் உடல்களையாவது மீட்டு தாருங்கள் என்று மீட்பு குழுவினர்களிடம் உறவினர்கள் கண்ணீருடன் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். அதிகபட்ச விமான கட்டணத்திற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட வேண்டும் என்று சுற்றுலா மற்றும் கலாச்சாரத்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு கூறியுள்ளது. விமான கட்டணங்கள் அதிகரித்து வருவதை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற அக்கறையில் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் செயல்படவில்லை என்றும் அந்த குழு கடுமையாக சாடியுள்ளது. சர்வதேச நடைமுறையின் அடிப்படையில்தான் இந்தியாவில் விமான கட்டணங்கள் நிர்ணயிக்கப்படுவதாக சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் அளித்த விளக்கத்தை நாடாளுமன்ற நிலைக்குழு ஏற்க மறுத்துவிட்டது.
விமான பயணிகள் பயனடையும் வகையில் கட்டணத்தை முறைப்படுத்த வேண்டும் என்றும் பயணிகள் எடுத்துச் செல்லும் உடைமைகளுக்கான கட்டணத்தை நிர்ணயிப்பதிலும் ஒரு தெளிவு இருக்க வேண்டும் என்றும் நிலைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. பண்டிகை காலங்களின் போது விமான கட்டணங்கள் 10 மடங்கு உயர்த்தப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அந்த குழு மேலும் கூறியுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் கடந்த 3 மாதங்களில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை முன்பை விட 2 மடங்காக அதிகரிக்கப்பட்டுள்ளது என்று தேசிய சுகாதார முகமையின் புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. கடந்த அக்டோபர் மாதம் தினசரி 2000 5000 இருந்த மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 10,000 பேராக அதிகரித்துள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் மொத்தம் 6,73,000 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதற்காக அனுமதி கோரியுள்ளனர். சுகாதார சேவை மோசமாக உள்ள உத்தரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களில் தற்போது மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுவதற்காக சேர்ந்துள்ளவர்களின் எண்ணிக்கை கணிசமான அளவு உயர்ந்துள்ளதாக அந்த புள்ளி விவரம் கூறுகிறது. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் டிசம்பர் 29ஆம் தேதி வரை 6,73,845 பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கான காப்பீட்டுத் தொகை 896 கோடி ரூபாயாகும். இந்த திட்டத்தின் கீழ் சிகிச்சை அளிப்பதற்கு 16,000 மருத்துவமனைகள் சேர்க்கப்பட்டுள்ளன. ஜன்தன் வங்கி கணக்குகளின் மொத்த எண்ணிக்கை 33.5 கோடியாக அதிகரித்துள்ளது. அதில் 25 கோடியே 60 லட்சம் கணக்குகள் இயக்கப்பட்டு வருகின்றன. நாடாளுமன்றத்தில் அரசு தரப்பில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கணக்குகள் மூலம் 85,494 கோடி ரூபாய் வங்கிகளில் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மிக அதிகபட்சமாக 93,17,000 கணக்குகள் துவங்கப்பட்டுள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இந்த வங்கி கணக்கு வைத்துள்ளவர்களுக்கு வழங்கப்படும் புதிய ரூபே அட்டையின்படி விபத்து காப்பீடு 1 லட்சம் ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து சில முக்கிய செய்திகளை விரைவு செய்திகளாக பார்ப்போம். தமிழக கோவில்களில் உள்ள சொத்துக்கள், பொருட்கள் மற்றும் சிலைகளை கணக்கெடுக்க அந்தந்த பகுதி இந்து பெரியவர்களை கொண்ட கமிட்டி அமைக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். நேற்று மதுரையில் நடைபெற்ற இந்து ஆலய பாதுகாப்பு குழுவின் பொன்விழா மலரை வெளியிட்டு பேசிய அவர், கோவில்களுக்கு சொந்தமாக இருந்த நிலங்கள் தற்போது கணிசமாக குறைந்துவிட்டது என்றும் சுமார் 50,000 ஏக்கர் நிலங்கள் காணாமல் போய்விட்டது என்றும் குற்றம் சாட்டினார். கோவில் சிலை மீட்புக் குழு சிறப்பு அதிகாரி பொன் மாணிக்கவேல் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் அமைச்சர் பாராட்டு தெரிவித்தார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் பிஜேபி தலைமையில் பலமான கூட்டணி அமைக்கப்படும் என்றும் தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் வகையில் அந்த கூட்டணி அமையும் என்றும் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கூறியிருக்கிறார். மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க உத்தரவிட்ட பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், தஞ்சை, நெல்லை மாவட்டங்களில் பல்நோக்கு மருத்துவமனைகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது என்றார். மதுரை விமான நிலையத்திலிருந்து இரவு நேரங்களில் வெளிநாடுகளுக்கு செல்லும் விமானங்களை இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். பெண்கள் அனைவருக்கும் சம உரிமை கிடைக்க வேண்டும் என்பதற்காக நாடாளுமன்றத்தில் முத்தலாக் தடை மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கூறியிருக்கிறார். தில்லி செல்லும் முன்பு சென்னை விமான நிலையத்தில் இன்று காலை செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெண்கள் தொடர்ந்து துன்பத்தில் இருக்க வேண்டும் என்றே சிலர் விரும்புவதாகவும், எனவேதான் அந்த மசோதாவை எதிர்ப்பதாகவும் குற்றம் சாட்டினார். பெண்களுக்கு சம உரிமை கிடைக்க வேண்டும் என்பதுதான் பிஜேபியின் நிலைப்பாடு என்றும், மாநிலங்களவையில் இந்த மசோதா நிச்சயம் நிறைவேறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். ஆயிரத்து 1984ஆம் ஆண்டு முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்ட போது தலைநகர் தில்லியில் சீக்கியர்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட வன்முறை சம்பவங்களில் காங்கிரஸ் மூத்த தலைவர் சஜ்ஜன் குமாருக்கு ஆயுள் தண்டனை விதித்து தில்லி நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. 2013ஆம் ஆண்டு இதே வழக்கில் சஜ்ஜன் குமாரை விசாரணை நீதிமன்றம் விடுதலை செய்திருந்தது. அவரது விடுதலையை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த தில்லி உயர்நீதிமன்றம் அவருக்கு ஆயுள் தண்டனை விதித்தது. இதையடுத்து சஜ்ஜன் குமார் இன்று நீதிமன்றத்தில் சரணடைகிறார். இன்றைய தினத்திற்குள் சஜ்ஜன் குமார் சரணடைய வேண்டும் என்றும், அவர் தலைநகர் தில்லியை விட்டு எங்கும் செல்லக்கூடாது என்றும் ஏற்கனவே இந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதி கெடு விதித்திருந்தார். ராஜஸ்தானில் அண்மையில் நடைபெற்ற உள்ளாட்சி இடைத்தேர்தலில் பிஜேபி 8 இடங்களிலும் காங்கிரஸ் 5 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது. ஆல்வார் மாவட்டத்தில் ஊராட்சி உறுப்பினர் பதவிக்கும் பில்வாரா, கரு, தேவுஷா, தோல்பூர், கோட்டா, நாகபுரி, பாலி, சிக்கார் ஆகிய நகரங்களில் உள்ள 13 கிராம ஊராட்சி உறுப்பினர் பதவிக்கு இடைத்தேர்தல் நடத்தப்பட்டது.
கிராம ஊராட்சி பதவிக்கான தேர்தலில் பிஜேபி 7 இடங்களிலும், காங்கிரஸ் வேட்பாளர்கள் 5 இடங்களிலும், சுயேட்சை 1 இடத்திலும் வெற்றி பெற்றனர். இந்த தேர்தலுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டதால் தேர்தல் முடிவுகள் உடனடியாக வெளியிடப்பட்டன. பெங்களூருவில் நடைபெறவுள்ள ஏரோ இந்தியா 2019 கண்காட்சியில் 300க்கும் மேற்பட்ட விமான நிறுவனங்கள் பங்கேற்பதை உறுதிப்படுத்தியுள்ளன. உள்நாட்டு மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த பல்வேறு வகையிலான விமானங்கள் இந்த கண்காட்சியில் கலந்து கொள்ள உள்ளதாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன. பெங்களூருவில் பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை இந்த கண்காட்சி நடைபெறும். உலகில் முன்னணியில் உள்ள போர் விமான தயாரிப்பாளர்கள், பாதுகாப்புத்துறை தளவாடங்களை உற்பத்தி செய்வோர் மற்றும் இந்த துறையை சார்ந்த தொழிலில் ஈடுபட்டுள்ள ஏராளமான நிறுவனங்கள் தங்களது தயாரிப்புகளை காட்சிப்படுத்த உள்ளன. குஜராத் மாநிலம் கட்ச் மாவட்டத்தில் நேற்று நிகழ்ந்த சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 10 பேர் உயிரிழந்தனர். இவர்கள் பயணம் செய்த வாகனம் 2 லாரிகளுக்கு இடையே சிக்கி சின்னாபின்னமானது. பச்சாவு நெடுஞ்சாலையில் உப்பு மூட்டைகளை ஏற்றி சென்று கொண்டிருந்த லாரி திடீரென தனது பாதையில் இருந்து விலகி எதிர் திசையில் வந்து கொண்டிருந்த காரின் மீது மோதியது. காரின் பின்னால் வந்த மற்றொரு லாரியும் மோதியதால் இடையில் சிக்கிய காரில் பயணம் செய்த 10 பேரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்த குஜராத் முதலமைச்சர் விஜய் ரூபானி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். விமான எரிபொருளை விரைவில் சரக்கு மற்றும் சேவை வரியின் கீழ் கொண்டுவர ஜிஎஸ்டி கவுன்சில் திட்டமிட்டுள்ளது. இதேபோல் இயற்கை எரிவாயுவையும் சரக்கு மற்றும் சேவை வரியின் கீழ் கொண்டுவர அந்த கவுன்சில் திட்டமிட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதற்கான ஒப்புதலை ஜிஎஸ்டி கவுன்சில் விரைவில் வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தில்லியில் பத்திரிகை ஒன்றிற்கு அளித்துள்ள பேட்டியில் நிதித்துறையின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்த 2 எரிபொருட்களுக்கான சதவீதம் எவ்வளவு என்பது குறித்து இன்னும் முடிவு செய்யப்படவில்லை. இதனையும் சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சில் முடிவு செய்யும் என்று அந்த அதிகாரி மேலும் கூறினார். மத்திய தலைமை தகவல் ஆணையராக சுதிர் பார்கவா நியமிக்கப்பட்டுள்ளார். 11 உறுப்பினர்களை கொண்ட மத்திய தகவல் ஆணையகத்தில் தலைவர் பதவி மற்றும் 8 உறுப்பினர்கள் பதவி இடங்கள் காலியாக இருந்தன. தற்போது தலைவரும் 4 உறுப்பினர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதையடுத்து இந்த ஆணையத்தில் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 7ஆக அதிகரித்துள்ளது. ஆணையத்தின் உறுப்பினர்களாக முன்னாள் வெளியுறவுத்துறை அதிகாரி யஷ்வர்தன் குமார் சின்ஹா, முன்னாள் வருவாய்த்துறை அதிகாரி வனஜா என் சர்மா, முன்னாள் IAS அதிகாரி நீரஜ்குமார் குப்தா, சட்டத்துறை முன்னாள் செயலர் சுரேஷ் சந்திரா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிக்கும் உத்தரவில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கையெழுத்திட்டுள்ளார். மும்பையில் சட்டவிரோதமாக கடலில் மணலை எடுத்ததாக 14 பேரை இந்திய கடலோர காவல் படையினர் கைது செய்தனர். அவர்கள் இதற்காக பயன்படுத்தி 2 படகுகளையும் பறிமுதல் செய்து அருகிலுள்ள காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். கடலோர காவல் படையினர் வழக்கமான ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது பதிவு செய்யப்படாத பெயரிடப்படாத 2 படகுகளில் மணல் எடுத்துக் கொண்டிருந்ததை கண்டுபிடித்தனர். மணலை கொண்டு செல்வதற்கான எந்த ஒரு ஆவணத்தையும் அவர்கள் வைத்திருக்கவில்லை. அதேபோல் இந்த படகில் பணியாற்றிய ஒருவருக்கும் அடையாள அட்டைகள் இல்லை என்பதும், இதையடுத்து சந்தேகத்தின் பேரில் அவர்கள் அனைவரையும் கடலோர காவல் படையினர் கைது செய்தனர். அடுத்து வருவது உலகச் செய்திகள். அமெரிக்காவுடன் பாதுகாப்பு மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து பேச்சுக்கள் நடத்தப்படும் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அறிவித்துள்ளார். கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை முன்னிட்டு அமெரிக்க அதிபருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ள புட்டின், உலகில் அமைதி நிலவ ரஷ்யாவும் அமெரிக்காவும் இணைந்து செயல்படுவது அவசியம் என்றும், இரு நாடுகளின் உறவுகள் சுமூக பாதைக்கு திரும்புவது அவசியம் என்றும் கூறியுள்ளார். விரைவில் அமெரிக்காவுடன் ரஷ்யா பேச்சுக்களை தொடங்கும் என்றும் அந்த செய்தியில் புட்டின் தெரிவித்துள்ளார். சிரியாவிலிருந்து அமெரிக்க படைகளை விலக்கிக் கொள்ள அந்நாட்டின் அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்திருப்பதை தாம் வரவேற்பதாகவும் புட்டின் தெரிவித்துள்ளார். அர்ஜென்டினாவில் கடந்த மாதம் G20 நாடுகளின் உச்சி மாநாடு நடைபெற்ற போது ரஷ்ய அதிபர் புட்டினை நேருக்கு நேர் சந்திப்பதை அமெரிக்க அதிபர் டிரம்ப் தவிர்த்தார். உக்ரைன் போர் கப்பல்களை ரஷ்யா சிறைப்பிடித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து இவ்வாறு டிரம்ப் நடந்து கொண்டார். அடுத்து விளையாட்டுச் செய்திகள். ஒலிம்பிக் பதக்க திட்டத்தின் கீழ்
100 கோடி ரூபாயை தடகள விளையாட்டு மேம்பாட்டிற்கு செலவிட மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. 2020ஆம் ஆண்டு டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வெல்ல வேண்டும் என்ற நோக்கில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் பதக்கம் வெல்ல வாய்ப்புள்ள வீரர்களுக்கு நிதியுதவியுடன் சிறப்பு பயிற்சி அளித்து வருகிறது. இந்நிலையில் இந்த திட்டத்தின் கீழ் உள்ள தடகள வீரர்களுக்கு 100 கோடி ரூபாய் செலவில் பல்வேறு நிதியுதவிகள் மற்றும் பயிற்சி திட்டங்களை விளையாட்டுத்துறை அமைச்சகம் செயல்படுத்த உள்ளது என்று இந்திய விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் செயலாளர் நீலம் கபூர் கூறியுள்ளார். தொடர்வது பத்திரிகை செய்திகள். கடந்த 20 ஆண்டுகளில் முதல் முறையாக அதிக அந்நிய நேரடி முதலீட்டை ஈர்த்து சீனாவை விஞ்சியது இந்தியா. தினத்தந்தி. பூமியிலிருந்து பார்த்தால் தெரியாத நிலவின் பின்பகுதியில் தரையிறங்குவதற்கு ஆயத்தமாகும் சீனாவின் சாங்-ஈ 4 விண்கலம். தினமணியில் படத்துடன் செய்தி. பல்வேறு வழிகள் மூலமாக 2017-18ஆம் நிதியாண்டில் வாரா கடன்களில் 40,400 கோடி ரூபாயை வங்கிகள் வசூலித்துள்ளன. ரிசர்வ் வங்கி தகவல். தினமலர். பெட்ரோல் விலை அக்டோபர் முதல் தொடர்ந்து சரிவு. இந்த ஆண்டின் மிக குறைந்த விலையை எட்டியது பெட்ரோல். தினகரன். இந்திய அணு உலைகளுக்கு 15,000 டன் யுரேனியம் தேவைப்படுவதாக நாடாளுமன்ற நிலைக்குழு தகவல். தீக்கதிர். தென் மாவட்டங்களை இணைக்கும் முக்கிய சாலையான சென்னை கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையை 8 வழிச்சாலையாக விரிவாக்கம் செய்ய திட்டம். திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணி தொடரும். திகிண்டு தமிழ். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பங்களாதேஷ் பொது தேர்தலில் பிரதமர் ஷேக் ஹசீனா தலைமையிலான அவாமி லீக் கட்சி மாபெரும் வெற்றி. மொத்தமுள்ள 300 இடங்களில் 266 இடங்களை ஆளும் கட்சி கூட்டணி கைப்பற்றியது. முத்தலாக் தடை திருத்த மசோதா இன்று மாநிலங்களவையில் தாக்கல். மசோதாவை நிறைவேற்ற அரசு தீவிர முயற்சி. மாநிலங்களவையில் முத்தலாக் மசோதாவை எதிர்க்கப் போவதாக அஇஅதிமுக அறிவிப்பு. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, சிறாருக்கு கல்வி, வயதானவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை, விவசாயிகளுக்கு பாசன வசதிகள் ஆகியவற்றை உறுதிப்படுத்த மத்திய அரசு பாடுபட்டு வருகிறது. பிரதமர் நரேந்திர மோடி. விமான எரிபொருள், இயற்கை எரிவாயுவை ஜிஎஸ்டி வரிக்குள் கொண்டுவர அரசு பரிசீலனை. பாதுகாப்பு மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து அமெரிக்காவுடன் விரைவில் பேச்சுக்கள் நடத்தப்படும். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அறிவிப்பு. ஒலிம்பிக் பதக்க திட்டத்தின் கீழ் 100 கோடி ரூபாயை தடகள விளையாட்டு மேம்பாட்டிற்கு செலவிட மத்திய அரசு முடிவு. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DD நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.